அதாவது சத்தியத்தை பொறுத்தவரை நல்லா விளைவிக்கிறேன்னு சில ஆளுக்கு எதுக்கு தான் சத்தியம் அப்படி அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. சத்தியம் என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு அளவுகோல் இருக்குது. நான் ஒன்றை சொல்றேன், நான் சொல்லும் போது யார்கிட்ட சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஒரு முஸ்தபாட்ட போய் ஒரு செய்தியை சொல்றேன். நான் சொல்லும் பொழுது அந்த முஸ்தபா நம்ம மறுக்கிறார். மறுத்தா நான் சத்தியம் செஞ்சு சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? நான் சத்தியம் செய்து சொன்னால் அந்த முஸ்தபா நம்பணும். சத்தியம் செஞ்சாலும் நம்ப மாட்டான். அப்ப சத்தியம் பண்ண செய்யக்கூடாது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சொன்னோன்னு அப்படியா சரிங்க நீங்க சத்தியம் பண்ணிட்டீல்ல நான் அப்படி நம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்தா தான் நீங்க என்ன செய்யணும், சத்தியம் பண்ணி சொல்லணும். நீங்க சும்மா சொன்னாலும் நம்ப போறது இல்ல. சத்தியம் பண்ணாலும் போய் சத்தியம் செய்வேன்னு நினைக்குவான். அப்படி இருக்குமே ஆனால் சத்தியத்தை வீணாக்குறதுன்னு அர்த்தம். நீங்க சத்தியம் பண்ணவன அப்படியா நீங்க சத்தியம் பண்ணிட்டீல்ல சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டா தான் நீங்க சத்தியம் பண்ணி பிரச்சனை ஓய்க்கலாம். இப்படின்னு நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யமீனுக்க நீ சத்தியம் செய்வதாக இருந்தால் நீ சொல்வதை உன் சகா மெய்ப்படுத்துவானே அதற்குத்தான் நீ சத்தியம் செய்யணும். நீ எப்ப சத்தியம் செய்யணும்னு கேட்டா எந்த சகாவிடத்துல எந்த தோழரிடத்துல நீ பேசுகிறாயோ அவர் நீ சொல்வதை நம்பணும். சும்மா சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். சத்தியமா அல்ல மேல சத்தியமா இதாங்க நடந்துச்சுங்கிற நம்புவான். சத்தியம் பண்ணு, நீ சொல்வதே அவன் நம்புவான் என்ற சத்தியம் செய்யணும். நீ சத்தியம் பண்ணாலும் போட வேலையை பார்த்துட்டு உன்னை பத்தி தெரியாதாங்கிறான். அவன்கிட்ட போய் சத்தியம் பண்ற. அப்ப சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டா யாரிடத்தில் நம்ம சத்தியம் பண்ணுகிறோம்னு பார்க்கணும். சத்தியம் பண்ணினாலும் இவன் நம்ப போறது கிடையாது. அவனு சத்தியம் பண்ண கூடாது. அப்ப சத்தியம் பண்றதுக்கு அளவுகள் என்ன? சத்தியம் பண்ண பிறகு என்ன செய்யக்கூடாது, வாயை மூடிக்கணும். சத்தியம் பண்ணிட்டோம்ல ஒத்துக்கிட்டே விடு. அதோட அதுக்கப்புறம் நான் சொன்னதான் சரின்னு அப்படித்தான் நம்ம உலகத்தை நடந்து கொள்ளணும். என்னிடத்துல சந்தேகத்தை கலப்பக்கூடாது. இப்படி இருக்கு. அதான் எதுக்கு நான் அல்லாவை பயன்படுத்தணும். அல்லாஹ் கேலி கூத்தாக்கிற கூடாது. அல்லாவை நான் சத்தியம் பண்ணி சொன்னாலே ஒருத்தன் ஏத்துக்கிற மாட்டான். இதுக்கு வேஸ்டா நீ யூஸ் பண்ற. அல்லாஹ்வை ஒரு நன்மைக்கு யூஸ் பண்ணணும். அல்லாஹ்வுடைய பெயரை அவனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு யூஸ் பண்ணணும். நீ அல்லாஹ் மேல சத்தியம்ங்கிற அவன் நம்ப மாட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ்வை நீ மிஸ்யூஸ் பண்றியா இல்லையா? அல்லாஹ்வுக்கு உள்ள மரியாதை என்ன? அவன் பேரை சொன்ன பிறகு நீ மறுக்க கூடாது. அப்படி இடத்துல நீ செய்யணும். உன்னைய அவன் பொய்யன்னு நினைச்சு வச்சிருக்கிறான். நீ பொய்யாகத்தான் அல்லாஹ்வை இழுக்கிறன்னு நினைக்கிறான். அவன் முன்னிலையில போய் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் மேல சத்தியமா உண்மைங்கன்ற கூடாது. சபையில இந்த சபையில மறுக்கும் போதெல்லாம் இதை செய்யறாங்க நிறைய பேர். எந்த ஒரு சபையிலையுமே இந்த மாதிரி விசாரணை குற்றச்சாட்டுகள் வரும் பொழுதுலாம் அல்லாம குர்பானியை களவாண்டி அல்லா மேல சத்தியமா களவாங்களா நீ நம்ப போறேன்னா ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்ப வேணாம். அப்ப நான் நம்புற இடம், நான் நம்பினால்தான் நீங்க என்கிட்ட நீங்க சத்தியம் சொல்லணும். நீங்க நம்பினா தான் நான் உங்கள்கிட்ட சத்தியம் சொல்லணும். நானும் நீங்களோ ஒருத்தர் செய்யற சத்தியத்தை ஒருத்தர் நம்ப மாட்டோம் என்று இருந்தால் நம்பினாப்போ நம்பாடி தொலைஞ்சு போ அப்படின்னு போயிடணுமே தவிர சத்தியம் பண்ணக்கூடாது.